பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நல் நாமத்திலே ஆமேன். இந்த சிறப்பான ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும், குறிப்பாக தூய பர்னபாஸ் ஆலய தமிழ் திருச்சபையாரையும் கன்னட திருச்சபையாரையும் திருத்துவ நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். செயின்ட் பர்னபாஸ் டே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். அந்த அன்பின் அடியாரை நாம் நினைவு கூர்ந்து அவர் செய்த அந்த ஊழிய பணி நிமித்தமாய், அவர் மூலமாய் தோற்றுவிக்கப்பட்ட திருச்சபைக்காக, அவர் மூலமாய் சத்தியத்தை கேட்டு உணர்ந்த மக்கள், அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அறிவித்த நற்செய்திகளுக்காக ஆண்டவரை துதிக்கின்றோம். இன்னல் வேளையிலுமாய் நம்முடைய திருச்சபை அவருடைய பெயரை கொண்ட நிலையிலே நாம் அவயவங்களாக இத்திருச்சபையில இணைந்து பணியாற்றும்படியாய் ஆண்டவர் தந்திருக்கிற வாய்ப்புக்காக ಆಂಡವರೈ ತುದಿಪೋಂ. ಬಾರ್ನಬಾಸ್ ಸಭೆಯ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸುಮಧುರವಾದ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬಾರ್ನಬಾಸ್ ದಿನದ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇವೆ. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்னாளின் ஆசீர்வாத நன்மைக்காக போற்றுகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு இரத்த சாட்சிகளின் இரத்த துளிகளும் திருச்சபையின் வித்தாக அமையத்தக்கதாக நீ சித்தம் கொண்டு ஆண்டவரே, உமது ஊழிய பணியிலே உட்பட்ட உமது சீடர்கள் அப்போஸ்தலருக்காக செலுத்துகின்றோம். அவர்கள் மூலமாக சத்தியத்தை கேட்டறிந்த பிள்ளைகளுக்காக செலுத்துகின்றோம். பல கடினமான சூழ்நிலைகளிலே நிந்தைகள், அவமானங்கள், ஆண்டவரே வியாகுலங்களுக்கு உட்பட்ட நிலையிலும் ஆண்டவரே மரணத்தை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அன்பிலே அவர்கள் திளைத்தவர்களாய் இந்த பூமியிலே சுவாமி இரத்த சாட்சிகளாய் மறிக்கத்தக்கதாக தங்களை அர்ப்பணித்த வாழ்வுக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். அவனமாய் சுவாமி, தேவரீர் கிறிஸ்து இயேசுவானவரின் பிறப்பு, ஊழிய பணி, சிலுவை பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அவர் மூலமாய் அனுப்பப்பட்ட தூய ஆவியானவரின் ஆட்கொள்ளுதல், ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த மறுமலர்ச்சி, அந்த ஊழிய பணியின் வாயிலாக ஆண்டவரே அநேகர் உம்மை ஏற்று விசுவாசிக்கும்படியாய் நீர் துணை நின்றி நன்றி செலுத்துகின்றோம். அவண்ணமாய் ஆண்டவரே, லேவி குடும்பத்திலிருந்து பர்னபா என்பவரை ஆண்டவரை நீர் தெரிந்தெடுத்து அப்போஸ்தலரோடு சேர்ந்து ஊழிய பணியாற்றவும், சிறப்பாக பவுலோடு சேர்ந்து தன்னை ஒன்றித்து கொண்டு அவர் ஆற்றிய சேவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என்னால் வேளுமாய் ஆண்டவரே, நாங்கள் சார்ந்திருக்கிற அந்த திருச்சபையும் ஆண்டவரே அவிதமான நற்செயல்களிலே உட்படும்படியாய் எங்களுடைய முன்னோர்கள் ஆண்டவரே இங்கு தொழுது கொண்ட உமது அடியார்கள், எங்க ஊழியம் செய்த அனைத்து உமது பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தற்காலத்திலே வாழுகின்ற உமது பிள்ளைகளுக்காக நன்றி படைக்கின்றோம். நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே இந்த நன்னாளின் மகிழ்ச்சியிலே களி கூறுவது மட்டுமல்ல, உமக்கு நன்றி என்று சொல்ல நீர் கிருபை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். இரட்சகர் இயேசுவின் வழியாய் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நாம் கர்த்தரை போற்று வண்ணமாக ஞான பாமாலையிலே 2ஆம் பாடல், கன்னட சங்கீதத்திலும் கூட 2ನೇ ಹಾಡು, உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. ஞான பாமாலையிலே 2ஆம் பாடல், உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. ಕನ್ನಡದಲ್ಲಿ 2ನೇ ಹಾಡು, உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சூதனே காடன் சேலோத்தி, லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கோட்டே, எங்கள் மானு கேளும் பிதாவே,
ஆவினாது ஆசன தோழாயிரங்கும் நித்ய பிதாவின் மகிமையா இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடே காமாய் ஆளுகிறீரே ஏகமாய் நீ ஆட்சிக்கப்படுகிறீ உன்னத கர்த்தரே ಆಮೆನ್. ಆರಾಧನಾ ಕ್ರಮ ಪುಸ್ತಕ 123ನೇ ಪುಟವನ್ನು ಅನುಸರಿಸೋಣ. வழிபாட்டு நூலிலே 2ஆம் ஆராதனை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான ಸದಾಕಾಲ ಮಹಿಮೆ ಉಂಟಾವதாக. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರೇ, ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರ ಈ ನಮ್ಮ ಆರಾಧನೆಯನ್ನು ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿಯನ್ನು ನಿನಗೆ ಸಮರ್ಪಿಸಲು ನಿನ್ನ ಪಾದ ಸನ್ನಿಧಿಗೆ ಬಂದಿರುತ್ತೇವೆ. ನಾವು ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಯಥಾರ್ಥವಾಗಿ ಅರಿಕೆ ಮಾಡುವಂತೆಯೂ ನಮಗಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಬೇರೆಯವರಿಗಾಗಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆಯೂ ಸಹಾಯ ಮಾಡು. ನಿನ್ನ ಪವಿತ್ರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಹಾತಿಶಯವನ್ನು ಹೆಚ್ಚು ಹೆಚ್ಚಾಗಿ ಗ್ರಹಿಸುವಂತೆಯೂ ನಮ್ಮ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯ ಫಲಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾ ಬರುವಂತೆಯೂ ಅನುಗ್ರಹಿಸಬೇಕೆಂದು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರ ನಿನ್ನನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಆಮೇನ್. நாம் நம்மையே ஆராய்ந்து அறிந்த நிலையிலே 96ஆம் பக்கத்தில் உள்ள முதலாம் ஜெபத்தை எடுப்போம். நம்முடைய பாவ அறிக்கை குதிரையாக ஜெப சிந்தையோடு கூட நாம் ஒருமனப்பட்டு முதலாம் ஜெபத்தை எடுப்போம். 126ನೇ ಪುಟದಲ್ಲಿರುತ್ತಾ ಪಾಪದ ಅರಿಕೆಯನ್ನು ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಮನಸ್ಸಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡೋಣ. கடவுளே, உமது மிகு கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கம் பெருக்கத்தக்கபடி என் மீது அழித்து விடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி அருளும். ನನ್ನ ದೋಷವನ್ನು ಪರಿಹರಿಸಿ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿಗೊಳಿಸು. ನಾನು ದ್ರೋಹಿ ಎಂದು ನಾನೇ ಒಪ್ಪಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ನನ್ನ ಪಾಪವು ಯಾವಾಗ ನನ್ನ ಮುಂದೆ ಇದೆ. ಕೇವಲ ನಿನಗೆ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೇನೆ. ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ಕೆಟ್ಟದಾಗಿರುವುದನ್ನೇ ಮಾಡಿದ್ದೇನೆ. ದೇವರೇ, ನನ್ನನ್ನು ಶುದ್ಧ ಹೃದಯ ನಿರ್ಮಿಸು. ನನಗೆ ಸ್ಥಿರ ಚಿತ್ತವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ ನನ್ನನ್ನು ನೂತನಪಡಿಸು. ನಿನ್ನ ರಕ್ಷಣಾನಂದವನ್ನು ನಾನು ತಿರುಗಿ ಅನುಭವಿಸುವಂತೆ ಮಾಡು. ನನ್ನನ್ನು ಸಿದ್ಧ ಮನಸ್ಸನ್ನು ಹುಟ್ಟಿಸಿ ನನಗೆ ಆಧಾರನಾಗು. எத்தன்மை குற்றம் இயற்றிடினும் தாய் பொறுக்கும். எத்தன்மை குற்றம் இயற்றிடினும் தாய் பொறுக்கும். அத்தன்மை நின் அருளும் அன்றோ பராபரனே. அத்தன்மை நின் அருளும் அன்றோ பராபரனே. நானும் உனக்கு ஆக்கின தீர்ப்பில்லை, நீ போம், இனி பாவம் செய்யாதே. இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிப்பதற்கும் அமைதியான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அளிச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல கடவுளே, தூய ஆவியின் ஒப்பற்ற ஈவுகளால் உமது அப்போஸ்தலனாகிய பர்னபாவை சிறப்பித்தீர். உமது அடியாராகிய எங்களுக்கு
பல்வகைப்பட்ட உமது ஈவுகளை அளித்து அவற்றை உமது மேன்மைக்காகவும் மகிமைக்காகவும் பயன்படுத்த அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மை மன்றாடி வேண்டுகிறோம். ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சபையார் அருள் கூர்ந்த அமரவும். வேத பாடம் வாசிக்க கேட்போம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 11ನೇ ಅಧ್ಯಾಯ 19ರಿಂದ 26 ವಚನಗಳವರೆಗೆ. ಆಕ್ಟ್ಸ್ ಚಾಪ್ಟರ್ 11 19 to 26. நாம் அமர்ந்த நிலையிலே கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 105ஆம் பாடல் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். 15ನೇ ಸಂಕೀರ್ತನೆ. ಜೇನಿನ ರುಚಿಗಿಂತ ಯೇಸುಸು ನಾಮವು ದಿವ್ಯ ಮಧುರವಾದದ್ದೇ. ಜೇನಿನ ರುಚಿಗಿಂತ ಯೇಸುಸು ನಾಮವು ದಿವ್ಯ ಮಧುರವಾದದ್ದೇ. ಜೇನಿನ ರುಚಿಗಿಂತ ಯೇಸುವಿನ ನಾಮವು ದಿವ್ಯ ಮಧುರವಾದದ್ದೇ. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேடியே நாடி ஓடியே வருவாய் ಆತನ ಸೇವಕರೇ. ಜೇನಿನ ರುಚಿಗಿಂತ ಯೇಸುವಿನ ನಾಮವು ದಿವ್ಯ ಮಧುರವಾದದ್ದೇ. ಲೋಕದ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾದವರೇ, ಕಷ್ಟಗಳನ್ನು ತಾಳಿ பவக்காத்தலை அறுத்து சாபத்தை குலைத்தான் கண்டுனே மனமே. பவகசடதை அறுத்து சாபத்தை குலைத்தான் ಕಾಣಿಸನೆ ಮನವೇ. ಜೇನಿನ ರುಚಿಗಿಂತ ಯೇಸುಸು ನಾಮವು ದಿವ್ಯ ಮಧುರವಾದದ್ದೇ. ಪಾಪಿಯನುಳಿಸಲು ಹೇಗೆ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಟ್ಟ. ಶ್ರೇಷ್ಠ ಭೂಪನ ಕರುಣೆ ಸುಸ್ಥಿರವಾದನು ಬಿಡದೆ ಸೇವಿಸಿರಿ. ಶ್ರೇಷ್ಠ ಭೂಪನ ಕರುಣೆ ಸುಸ್ಥಿರವಾದನು ಬಿಡದೆ ಸೇವಿಸಿರಿ. ಜೇನಿನ ರುಚಿಗಿಂತ ಯೇಸುಸು ನಾಮವು ದಿವ್ಯ ಮಧುರವಾದದ್ದೇ. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே.
என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனீரும் இயேசு நாமம் திவ்ய மதுரவாதே. மாதா ಪಿತಾರಾಮ್ ಬಂಧು ಬಳಗವ ಆತುಕೊಂಡಾರೇನು. ತಿನ್ನು ನೀತಿಯ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯ ಹರ್ಷದಿ ಸಂಭ್ರಮಿಸು ಮನವೇ. ನೀನು ನೀತಿಯ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯ ಹರ್ಷದಿ ಸಂಭ್ರಮಿಸು ಮನವೇ. ಜೇನೆ ನರುಚಿಗಿಂತ ಯೇಸು ಸುನಾಮವು ದಿವ್ಯ ಮಧುರವಾದೆ. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை பூண்டு கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. அதை பூண்டு கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நாம் யாவரும் எழுந்து நிற்க இந்நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை வாசிப்போம். May we all stand for the gospel reading. பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 16 முடிய. சபையார் அருள் கூர்ந்து அமரவும். பிரியமானவர்களே, மீண்டுமாக செயின்ட் பர்னபாஸ் தினத்தின் நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் அன்போடு பகிர்ந்து கொள்கின்றோம். இந்நாளிலே நம்முடைய இருக்கின்ற திரு பெஞ்சமின் ஐயர் அவர்கள் ஆண்டவரின் செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் உங்கள் யாவரின் சார்பிலே அவரை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். in
வானவரே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ಬಾರ್ನಬಾಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಈಗಾಗಲೇ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂಥ ಹಳೆ ಪತ್ರಿಕಾ ಭಾಗದಿಂದಲೂ ಸುವಾರ್ತಾ ಭಾಗದಿಂದಲೂ ದೇವರ ವಾಕ್ಯ ಭಾಗಗಳನ್ನು ಓದಿ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. ಈತನು ಕುಪ್ರ ದ್ವೀಪದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂಥ ಲೇವಿಯನಾದ ಯೋಸೇಫನೆಂಬವನು, ಅವನು ತನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನೆಲ್ಲ ಅಪೊಸ್ತಲರ ಪಾದಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ತನ್ನನ್ನು ಸೇವೆಗೆ ಸಮರ್ಪಿಸಿಕೊಂಡಂಥ ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಬಾರ್ನಬಾ ಎಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲರು ಹೊಸ ಹೆಸರನ್ನು ಆತನಿಗೆ ಕೊಟ್ಟರು. ಬಾರ್ನಬಾಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಧೈರ್ಯದಾಯಕ. ಆತನು ಸೇವೆಯಲ್ಲಿ ಧೈರ್ಯವುಳ್ಳವನಾಗಿದ್ದ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದರಲ್ಲಿ, ಹಿಂಬಾಲಿಸುವುದರಲ್ಲಿ, ಸೇವೆಯ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಎದುರಾದಂಥ ಎಲ್ಲ ಹೋರಾಟಗಳನ್ನು ಎದುರಿಸುವುದರಲ್ಲಿ ಆತನು ಧೈರ್ಯವುಳ್ಳವನಾಗಿದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಓದಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಈ ಒಂದು ಹೆಸರು ನಮ್ಮ ಆಲಯಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂಥದ್ದು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಬಹಳ ಸಂತೋಷ ತರುವಂಥ ವಿಷಯ. ಬಾರ್ನಬಾಸ್ ತಮಿಳ್ ಹಾಗೂ ಕನ್ನಡ ಸಭೆಯ ನಾವೆಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಈ ಒಂದು ಅನ್ಯೋನ್ಯತೆಯ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳುತ್ತಾ ಹಲವಾರು ವರ್ಷಗಳಿಂದಲೂ ನಾವು ಒಂದಾಗಿ ಈ ಆರಾಧನೆಯನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಈ ಹೆಸರನ್ನು ನಮ್ಮ ಆಲಯ ಹೊಂದಿರುವಂಥದ್ದು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸಂತೋಷದ ವಿಷಯ ಮತ್ತು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ತರುವಂಥ ವಿಷಯವಾಗಿದೆ. ಈ ಬಾರ್ನಬಾಸ್ ಎಂಬ ಈ ಮನುಷ್ಯನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ತನ್ನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ, ತನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿದ, ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಪೊಸ್ತಲರೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಂಡು ಆತನು ಅಪೊಸ್ತಲನೆಂಬ ಹೆಸರು ಹೊಂದಿ ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಪೇತ್ರ ಹಾಗೂ ಪೌಲನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆಸುವಂಥದ್ದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಈ ಬಾರ್ನಬನು ಆತನ ಧೈರ್ಯವನ್ನು ಮತ್ತು ಆತನ ಸೇವೆಯನ್ನು ನಾವು ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 31-46 ವಚನಗಳಲ್ಲಿ, ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಅವರು ಕೂಡಿದ್ದ ಸ್ಥಳವು ನಡುಗಿತು. ಅವರೆಲ್ಲರೂ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳುವರಾದರು. 36ನೇ ವಚನದಲ್ಲಿ, ಕುಪ್ರ ದ್ವೀಪದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಲೇವಿಯನಾಗಿದ್ದ ಯೋಸೇಫನೆಂಬುವನು ಒಬ್ಬನು. ಅವನಿಗೆ ಅಪೊಸ್ತಲರು ಬಾರ್ನಬಾ ಅಂದರೆ ಧೈರ್ಯದಾಯಕ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬಾರ್ನಬನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂಥ ಹೆಸರಿನ ಕುರಿತಾಗಿ ಮತ್ತು ಅಪೊಸ್ತಲರು ಅವರು ಧೈರ್ಯವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುತ್ತಾ ಇದ್ದಾರೆಂಬುದಾಗಿ ನಾವು ಈ ಅಧ್ಯಾಯದಿಂದ ಓದಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲೂ ಸಹ ಸೌಲನನ್ನು ದೇವರು ಸಂಧಿಸಿ ಆತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಷ್ಯನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟ ನಂತರದಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಅವನನ್ನು ತಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೆದರುತ್ತಾರೆ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಬಾರ್ನಬನು ಸೌಲನನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ಅಪೊಸ್ತಲರ ಬಳಿಗೆ ಕರೆತಂದು ಆತನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ದರ್ಶನವನ್ನು ಹೊಂದಿದ್ದು ಮತ್ತು ಆತನು
ತನ್ನನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿಕೊಂಡದ್ದನ್ನು ಮತ್ತು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡ ಈ ವಿವರಗಳನ್ನು ಬಾರ್ನಬನು ಅಪೊಸ್ತಲರಿಗೆ ತಿಳಿಸುವಂಥ ಆತನ ಧೈರ್ಯವನ್ನು ನಾವು ಮೆಚ್ಚುವರಾಗಿದ್ದೇವೆ. ಇತ್ತೀಚಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಸೇವೆಗೆ ಜನರನ್ನು ಕರೆಯುವಾಗ ಸೇವೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಅನೇಕರು ಹಿಂಜರಿಯುತ್ತಾರೆ. ಸೇವೆ ಅದು ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾದದ್ದು, ಅದು ಅವಮಾನಕರವಾದದ್ದು. ಜನರು ನಿಂದೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ಅವಮಾನಪಡಿಸ್ತಾರೆ ಮತ್ತು ಅನೇಕ ಜನರು ಸೇವೆಯನ್ನು ಕೀಳಾಗಿ ಕಾಣುವಂಥದ್ದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಅದು ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾದದ್ದೆಂಬುದಾಗಿಯೂ ಭಾವಿಸಿ ಸೇವೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಹಿಂಜರಿಯುತ್ತಾರೆ. ಈ ಬಾರ್ನಬನ ಸೇವೆಯನ್ನು ನಾವು ಅವಲೋಕಿಸುವಾಗ ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 14ನೇ ಅಧ್ಯಾಯ 11 11, 13 ಮತ್ತು 20, 23ನೇ ವಚನಗಳಲ್ಲಿ ಜನರು ಬಾರ್ನಬನಿಗೆ ದೌಸ್ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾರೆ, ಪೌಲನನ್ನು ಹೆರ್ಮೆ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. ದೌಸ್ ದೇವಸ್ಥಾನದ ಪೂಜಾರಿಯು ಎತ್ತುಗಳನ್ನು ಹಾರಗಳನ್ನು ತಂದು ಅವರಿಗೆ ಬಲಿ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ತರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಬಾರ್ನಬನು ಅವನಿಗೆ ಹೇಳುವಂಥ ಮಾತುಗಳು ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 14ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ನೀವು ಮಾಡುವುದು ಇದೇನು? ನಾವು ಮನುಷ್ಯರು, ನಿಮ್ಮಂಥ ಸ್ವಭಾವವುಳ್ಳವರು. ನೀವು ಈ ವ್ಯರ್ಥವಾದ ಕೆಲಸಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಭೂಮ್ಯಾಕಾಶಗಳನ್ನು, ಸಮುದ್ರವನ್ನು, ಅವುಗಳಲ್ಲಿರುವ ಸಮಸ್ತವನ್ನು ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿದ ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಸುವಾರ್ತೆ ನಿಮಗೆ ಸಾರಿ ಹೇಳುವರಾಗಿದ್ದೇವೆ. ಇಲ್ಲಿ ಬಾರ್ನಬರು ಪೌಲನು ಧೈರ್ಯವಾಗಿ ಆ ಜನರಿಗೆ ದೇವರ ವಿಷಯವಾಗಿ ಮಾತನಾಡುವಂಥದ್ದು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ನಾವು ಕೇವಲ ಮನುಷ್ಯರು, ದೇವರ ಸೇವೆಗಾಗಿ ಬಂದವರು, ನಾವು ದೇವರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ತಮ್ಮನ್ನು ಅವರಿಗೆ ಪರಿಚಯ ಮಾಡಿಕೊಡುವಂಥದ್ದು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಈ ಧೈರ್ಯದ ವಿಷಯವಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಅನೇಕ ವೇಳೆ ಮನುಷ್ಯರು ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು, ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಧೈರ್ಯವಾಗಿರ್ತಾರೆ. ಮತ್ತೊಬ್ಬರ ವಿಷಯವಾಗಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ, ಜಗಳ ಆಡುವುದಕ್ಕೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಮುಂದೆ ಬರ್ತಾರೆ. ಆದರೆ ಸೇವೆಗೆ, ಪ್ರಾರ್ಥನೆಗೆ, ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ, ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿ ಮುಂದೆ ಬರುವವರು ಬಹಳ ವಿರಳ. ಯೆರೆಮೀಯನ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 4 ಮತ್ತು 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರು ಯೆರೆಮೀಯನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ರೂಪಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿನಿಂದ ಬಲ್ಲೆನು. ನೀನು ಉದರದಿಂದ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರುವ ಮುಂಚಿನಿಂದಲೇ ನಿನ್ನನ್ನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಪಡಿಸಿದ್ದೆನು. ಜನಾಂಗಗಳಿಗೆ ಪ್ರವಾದಿಯನ್ನಾಗಿ ನಿನ್ನನ್ನು ನೇಮಿಸಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೆರೆಮೀಯನಿಗೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಬಾರ್ನಬನನ್ನು ದೇವರು ಸೇವೆಗೆ ಆರಿಸಿಕೊಂಡು ಅವನು ಸೇವೆಯಲ್ಲಿ ಪಟ್ಟಂಥ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸಗಳನ್ನು, ಕಷ್ಟಗಳನ್ನು, ಅವಮಾನಗಳನ್ನು, ಹಿಂಸೆಯನ್ನು ನಾವು ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ಹಿಡಿದು 15ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ನಾವು ಓದುವಾಗ ಬಾರ್ನಬನ ಸೇವೆಯ ಒಂದು ಮಹತ್ವವನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. ಮತ್ತು ಆತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೆಂಬ ಬೆಳಕನ್ನು ಜನರಿಗೆ ಪ್ರಕಟಪಡಿಸುವಂತ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಸೇವೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಬರುವಂಥ ಎಲ್ಲ ಕಷ್ಟಗಳನ್ನು ಆತನು ಧೈರ್ಯವಾಗಿ ಎದುರಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ಮತ್ತು ಪೌಲನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಭಿನ್ನಾಭಿಪ್ರಾಯ ಉಂಟಾದಾಗ ಅವರಿಬ್ಬರು ಬೇರೆಯಾಗಿ ಅಲ್ಲಿಯೂ ಸಹ ಆತನು ಸೇವೆಯನ್ನು ನಿಲ್ಲಿಸದೆ ಮುಂದುವರಿಸುವಂಥದ್ದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ.
ಈ ಬಾರ್ನಬಾಸ್ ದಿನದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬೇರೆಯವರಿಗೆ ತಿಳಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ಇತರರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ನಾವು ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ಇತರರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವುದರಲ್ಲಿ ನಾವು ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ಮೀಕನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಮನುಷ್ಯನೇ ಒಳ್ಳೆಯದು ಇಂಥದೇ ಎಂದು ಯೆಹೋವನು ನಿನಗೆ ತೋರಿಸಿದ್ದಾನಷ್ಟೇ. ನ್ಯಾಯವನ್ನು ಆಚರಿಸುವುದು, ಕರುಣೆಯಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿರುವುದು, ನಿನ್ನ ದೇವರಿಗೆ ನಮ್ರನಾಗಿ ವಿಧೇಯನಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದು, ಇಷ್ಟನ್ನೇ ಹೊರತು ದೇವರು ನಿನ್ನಿಂದ ಇನ್ನೇನನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಸೇವೆಗೆ ಬಂದಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯರು ಸಹ ದೇವರ ಪ್ರೀತಿಗೆ, ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಆತನು ಪಾತ್ರನಾಗ್ತಾನೆ. ಆತನು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. ದೇವರಿಗೆ ತನ್ನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ವಿಧೇಯತೆಯಿಂದ ನಡೆಸಿಕೊಂಡು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅರಿಯದಂಥ ಜನರಿಗೆ ಕ್ರಿಸ್ತನೆಂಬ ಬೆಳಕನ್ನು ನೀಡಿ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದರಲ್ಲಿ ಸೇವಕರು ಮಾಡುವಂಥ ಸೇವೆ ಅದೆಷ್ಟೋ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು. ಮತ್ತು ಬಾರ್ನಬಾಸ್ ಸಭೆಯವರಾದಂಥ ನಾವು ಸಹ ಸೇವೆಗೆ ನಾವು ಪ್ರೋತ್ಸಾಹ ಕೊಡಬೇಕು. ಸೇವಕರಿಗೆ ನಾವು ಪ್ರೋತ್ಸಾಹ ಕೊಡಬೇಕು. ಸೇವೆಗೆ ನಾವು ಮಾನ್ಯತೆ ಕೊಡಬೇಕು. ಮತ್ತು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕು. ದೇವರ ಮಾತುಗಳಿಗೆ ನಾವು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ನಾವು ನಿರತರಾಗಬೇಕು. ನಾವು ಒಂದೇ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ನಾವು ಬರಬೇಕು. ನಾವು ಅನೇಕ ಜನರಾಗಿದ್ದರು, ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳನ್ನು ಆಡುವಂಥ ಜನರಾಗಿದ್ದರು, ನಾವು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ಕ್ರಿಸ್ತನ ಅಂಗಗಳಾಗಿ ಈ ಆಲಯದ ಅಂಗವಾಗಿ ನಾವು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತೇವೆ. ಹಾಕಿರುವಂಥ ಅಸ್ಥಿವಾರವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ. ಆ ಅಸ್ಥಿವಾರವನ್ನು ಬೇರೊಬ್ಬರು ಹಾಕಲಾರರು. ಆದ್ದರಿಂದ ಪೌಲನು ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಚನ, ನೀವು ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೀರೆಂದು ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತಾನೆಂದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೋ? ಆ ಆಲಯವು ನೀವೇ ಎಂಬುದಾಗಿ. ನಮ್ಮ ದೇಹವೆಂಬ ಆಲಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ ಇರಬೇಕು. ಇಹಲೋಕದ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಹೆಚ್ಚಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ಲೋಕದ ಆಶಾ ಆಕಾಂಕ್ಷೆಗಳಿಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ಆದರೆ ದೇವರಿಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದರಲ್ಲಿ ಹಿಂಜರಿಯುತ್ತೇವೆ. ನಮ್ಮ ದೇಹವೆಂಬ ಆಲಯದಲ್ಲಿ ದೇವರು ವಾಸ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರಾ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂಥ ದಿನಗಳು. ನಮ್ಮಲ್ಲಿ ಐಕ್ಯತೆ ಇದೆಯಾ? ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದೇ ಮನಸ್ಸಿದೆಯಾ? ನಮ್ಮಲ್ಲಿ ಸೇವೆಯ ಭಾವನೆಗಳಿದೆಯಾ? ಸೇವೆಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ಕೊಡುವಂಥ ಒಂದು ಮನಸ್ಸು ನಮ್ಮಲ್ಲಿದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂಥ ದಿನಮಾನಗಳು ನಮಗೆ ಎದುರಾಗಿದೆ. ಈ ಸಂಕಷ್ಟದ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಾಧ್ಯ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? ಮನುಷ್ಯನ ಪಾಪ ಕೃತ್ಯಗಳು, ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಮತ್ತು ದೇವರ ಮಾತನ್ನು ತಿರಸ್ಕಾರ ಮಾಡುವಂಥದ್ದು. ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಇಹಲೋಕದ ಆಸೆ ಆಕಾಂಕ್ಷೆಗಳಿಗೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿರುವುದರಿಂದ ಇವತ್ತು ಕ್ರೈಸ್ತರೆಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಗೆ ಮಾತ್ರ ನಾವು ಇದ್ದೇವೆ. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ವಾಸ ಮಾಡುವಾಗ ನಾವು ಪರಿಶುದ್ಧರು, ನೀತಿವಂತರು, ಆತನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರು,
ಭಯಪಡುವವರು, ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವರಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುವರಾಗಿದ್ದೇವೆ. ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂಥ ಆತ್ಮ ಹೇಡಿತನದ ಆತ್ಮವಲ್ಲ, ಅದು ಪರಿಶುದ್ಧವಾದಂಥ ಆತ್ಮ, ನಿತ್ಯ ನಿರಂತರವೂ ಇರುವಂಥ ಆತ್ಮ. ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಾವು ನೂತನ ಸೃಷ್ಟಿಗಳಾಗಿ ಆತನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದುವವರಾಗಿದ್ದೇವೆ. ಬಾರ್ನಬಾಸ್ ಸಭೆಯ ನಮ್ಮ ಹಿರಿಯರು ಹಾಕಿಕೊಟ್ಟಂಥ ಈ ಅವರ ಪ್ರತಿಯೊಂದು ಸೇವೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಸ್ಮರಿಸಿಕೊಳ್ಳೋಣ ಮತ್ತು ಅವರು ಪಟ್ಟಂತ ಪ್ರಯಾಸ, ಸೇವೆಯಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಫಲಗಳನ್ನು ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳೋಣ. ನಮ್ಮ ಸಭೆ ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅದು ಬೆಳೆದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ಹಿರಿಯರ ಶ್ರಮೆ, ಸಭೆಯವರ ಪ್ರಾರ್ಥನೆ, ಪ್ರೋತ್ಸಾಹ, ಸಹಾಯ ಇದೆಲ್ಲವನ್ನು ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬಾರ್ನಬ ಧೈರ್ಯವುಳ್ಳವನಾಗಿದ್ದನೋ ನಾವು ಸಹ ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದರಲ್ಲಿ, ಪ್ರೀತಿಸುವುದರಲ್ಲಿ, ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿ, ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದರಲ್ಲಿ ಮತ್ತು ಆತನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಆತನ ಪ್ರೀತಿಯ ಮಕ್ಕಳಾಗಿ ಬೆಳೆಯುವುದರಲ್ಲಿ ನಾವು ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿ ನಿಲ್ಲೋಣ. ದೇವರು ತಾನೇ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ತನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಾಧನಗಳನ್ನಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ತಮ್ಮ ಜೀವುಳ್ಳ ವಾಕ್ಯಗಳಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಿ ಬಲಪಡಿಸಿ ಮುನ್ನಡೆಸಲಿ. ಆಮೆನ್. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಮಹಾಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವಂಥ ಪರಲೋಕದ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ನೀನು ಸೇವೆಗಾಗಿ ಕರೆಯುವಾತನು, ಸೇವೆಗೆ ಆರಿಸಿಕೊಳ್ಳುವಾತನು, ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡುವಾತನು, ಕಳಿಸಿಕೊಡುವಾತನು, ಸೇವೆಗೆ ಬೇಕಾದ ಬಲವನ್ನು, ನಿನ್ನ ಆತ್ಮನ ಶಕ್ತಿಯನ್ನು ಸುರಿಸುವಾತನು. ಇದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬಾರ್ನಬನು ತನ್ನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸೇವೆಗೆ ನಿಮಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು, ಆತನು ಧೈರ್ಯವಾಗಿ ನಿನ್ನ ಜೀವಳ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಸಾರಿ ಜನರನ್ನು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಕರೆತಂದನು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಸಹ ಸಭೆಯಾಗಿ, ಒಂದೇ ಕುಟುಂಬಗಳಾಗಿ, ಸೇವಕರಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟು ನಿನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದರಲ್ಲಿ, ನಿನ್ನ ಸೇವೆಗೆ ನಾವು ನಿಲ್ಲುವುದರಲ್ಲಿ ಬದ್ಧರಾಗುವಂತೆ ಬಲಹೀನರಾದಂಥ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸು, ನಮಗೆ ಧೈರ್ಯವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು. ನಾವು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿಯೂ ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿಯೂ ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಕೊಂಡಾಡುವುದರಲ್ಲಿಯೂ ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿ, ಕ್ರಿಸ್ತನೇ ನಿನ್ನನ್ನು ಅರಿಯದಂಥ ಜನರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಧೈರ್ಯವಾಗಿ ಸಾರುವಂಥ ಮಕ್ಕಳಾಗುವಂತೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ದೀನತೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೇವೆ ತಂದೆಯೇ, ஆமென். பிரியமானவர்களே, ஐயர் அவர்கள் பேசிய செய்தியின் சுருக்கமாவது, இன்றைய நாள் சென்ட் பர்னபாஸ் தினமாக நன்னாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஜூன் 11ஆம் தேதி ஒரு பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய நன்னாளாக அது காணப்படுகிறது. நம்முடைய திருச்சபையும் அந்த தூய் அடியாரின் பெயரை கொண்டிருப்பது சால சிறந்த ஒன்றாய் காணப்படுகிறது. இத்திருச்சபையிலே தங்களை ஒன்றித்து தொழுது கொண்ட நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், அவர்கள் செய்த ஜபம், அவர்களுடைய உழைப்பு, அவருடைய திருப்பணி நிமித்தமாய் நம்முடைய ஆலயம் இவ்வாறு சிறப்பு பெற்று திகழ்கிறது. நாம் இவ்வாலயத்தின் அவயவங்களாக, அங்கங்களாக நாம் தென்படுகின்றோம். பர்னபாஸ் ஒரு லேவியனாக காணப்பட்ட போதும் கூட அப்போஸ்தலர்கள் அவருக்கு பர்னபா என்று பெயர் வைத்தனர். பர்னபா என்பதற்கு தைரியம் உள்ளவன். இவர் தனது நிலத்தை விற்று அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்து ஆண்டவரின் ஊழியத்திற்காக தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்த ஒரு வாலிபனாய் இருப்பதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள்
4ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வரையிலே காணப்படுகிற வசனங்களிலே பார்க்க இயலுகிறது. இவருடைய தைரியம் அது மேற்கொண்டு காணப்படுகின்ற நிலை எப்போது என்று பார்க்கின்ற வேளையிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலே சவுல் என்பவர் கிறிஸ்துவை சந்தித்து அவரை ஏற்றுக்கொண்டு வாழத்தக்கதாய் தன்னை ஒப்பு கொடுத்த வேளையிலே அப்போஸ்தலர்கள் அவரை முற்றிலுமாய் அங்கீகரிக்காத ஒரு சூழ்நிலையிலே இந்த தைரியமுள்ள இந்த வாலிபன் இந்த பர்னபா சவுல் எனப்பட்ட பவுலை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை இன்னுமாய் பவுல் அறிந்து கொள்ளும்படியாய் ஒரு ஊக்க கருவியாய் செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அதன் வாயிலாக அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 15ஆம் அதிகாரம் வரை நாம் வாசிக்கின்ற வேளையிலே பவுல் தன்னுடைய மிஷனரி பயணத்திலே பர்னபாவும் உடனிருந்து இருவருமாய் பல இடங்களுக்கு சென்று ஆண்டவரின் சத்தியத்தை அறிவித்தவர்களாக பல சவால்களை சந்தித்து அதை எதிர்கொண்டு வெற்றி கொண்டவர்களாக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அவர்கள் அறிவித்து வாழ்ந்ததின் விளைவாய் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு கொள்ளையாடின பொருளாய் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற வேளையிலே பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு சிறு மனத்தாங்கள் இந்த ஊழிய பணியிலே காணப்பட்டதின் விளைவாய் அவர்கள் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. பவுல் ஒருபுறமும் பர்னபா ஒருபுறமும் செயல்படத்தக்கதாய் அவர்கள் பிரிகின்ற வேளையிலே பர்னபா ஊழிய பணியிலிருந்து பின்வாங்கி செல்லாதபடிக்கு ஆண்டவருடைய ஊழியத்திலே தொடர்ந்து செய்கின்றவராய் இருப்பதை பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே பொய் சொல்ல நாம் தைரியம் கொள்கின்றோம். மற்றவர்கள் மீது அவதூறு பேச நமக்கு தைரியம் வருகிறது. பிறரை குறித்து இழிவாக பழித்து பேச நாம் தைரியம் கொள்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்திலே சத்தியத்தை சொல்ல நாம் தைரியம் கொண்டவர்களாய் இருக்கின்றோமா? இந்த நாளிலே இந்த பர்னபா நமக்கு கற்றுத் தருகின்ற பாடம், ஆண்டவருடைய ஊழியத்திலே அவர் தைரியம் கொண்டவராய் அனைத்து சவால்களையும் சந்தித்து ஏற்றுக்கொண்டு அவற்றின் மீது வெற்றி கொண்டவராய் காணப்படுகின்ற ஒரு வாலிபனாக ஒரு ஊழியனாக தென்படுகின்றார். பொய் சொல்லி சுற்றி திரிந்த நபராக அல்ல, உண்மையை சத்தியத்தை பேசி கிறிஸ்து எனப்பட்ட சத்தியத்தை சொல்லி சுவிசேஷத்தை தைரியமாய் எடுத்துரைத்து வாழ்ந்த ஒரு அடியார். இன்றைக்கு நாமும் கூட நற்செய்தியை சொல்ல தைரியம் கொண்ட பிள்ளைகளாய் காணப்பட நம்மை அர்ப்பணிப்போமாக. எரேமியா 1ஆம் அதிகாரம் 4:5 ஆண்டவர் எரேமியாவுக்கு உரைத்த வண்ணமாய், நான் உன் தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி எரேமியா ஆற்ற வேண்டிய அந்த ஊழிய பணியை எடுத்துரைக்கின்ற வேளையிலே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஊழியத்திலே ஈடுபட முன் வருகின்றவர்களாய் இருக்கின்றார்களா? அநேக வேளையிலே தயக்கம் காட்டுகின்றவர்களாய் தான் காணப்படுகின்றார்களவா? ஊழிய பணிமா, அது கஷ்டம், நிந்தை, அவமானம், என்னால முடியாது, மற்றவங்க போட்டோம் என்று சொல்லி மற்றவர்களை முன்பாக தள்ளிவிட்டு பின்வாங்கி போகின்ற ஒரு நிலை இன்றைக்கு அபிதமாய் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இல்லாதபடிக்கு நாம் ஆண்டவருடைய ஊழிய பணிக்காக முன் வருவோம். காரணம்,
1 கொரிந்தியர் 3:16 சொல்கின்ற வண்ணமாய் நாம் ஆண்டவருடைய ஆலயமாய் இருக்கின்றோம். தூய பர்னபாஸ் ஆலய திருச்சபையின் பிள்ளைகளாக நாம் இணைந்திருக்கின்ற வேளையிலே தைரியம் கொண்டவர்களாக இத்திருச்சபையின் ஊழிய பணியிலே அனைத்து சவால்களையும் நாம் எதிர்கொண்டு ஆண்டவரின் ஊழியர்களை கனம் பண்ணி ஆண்டவரின் ஊழியத்திலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நம்மை உட்படுத்தி ஆண்டவர் நமக்கு பணித்திருக்கின்ற ஒவ்வொரு திருப்பணியும் நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து நாம் இத்திருச்சபையிலே ஆண்டவரை தொழுது கொள்கின்ற விசுவாசிகளாய் என்றென்றும் காணப்பட தேவன் நமக்கு கிருபை புரிவாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நமது ವಿಶ್ವಾಸತೆ ನಾವು ಅರಿಕೆ செய்வோம். 128ನೇ ಪುಟ ಅಪೊಸ್ತಲರ ವಿಶ್ವಾಸ ಸೂತ್ರವನ್ನು ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಮನಸ್ಸಿನಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡೋಣ. ಪರಲೋಕ வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகைக்கு பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பார்த்திருக்கிறார். 3ஆம் நாள் மரித்தொழில் எழுந்தருளினார். ಪರಲೋಕಕ್ಕೆ ಏರಿ ಹೋಗಿ ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವ ತಂದೆಯಾದ ದೇವರ ಬಲಪಾಶದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುತ್ತಾನೆ. ಪಾಪದ ಪರಿಹಾರವು ದೇಹದ ಪುನರುತ್ಥಾನವು ನಿತ್ಯ ಜೀವವೆಂಬುದನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ. ಆಮೆನ್. சபையார் அருள் கூர்ந்த அமரவும் திருச்சபைக்கான அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். Both the secretaries may come forward and make the announcement. ஜூன் 11 தூய பர்னபஸ் நாளின் நல்வாழ்த்துக்களை திருச்சபையர் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது கம்பைன் சர்வீஸ் கன்னடா திருச்சபை மற்றும் தமிழ் திருச்சபையாக சேர்ந்து பர்னபஸ் நாளை கொண்டாடுகிறார்கள். அனைவரும் இதை பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்றைய தினம் கர்த்தருடைய செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்ட நமது சபையின் ஆயர் அவர்கள் அருள் திரு பிபி தீமோத்து ஐயா அவர்களுக்கும் மற்றும் கன்னட திருச்சபையின் ஆயர் பெனிமின் ஐயா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாகவும் பரிபாலன குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தாங்கள் இல்லங்களில் பார்க்க உதவி செய்த இதை எடிட்டிங் செய்து தாங்கள் இல்லங்களில் பார்க்க உதவி செய்து வரும் எல்வின் ஜோசப் அவர்களை திருச்சபையின் சார்பாகவும் பரிபாலன குழு சார்பாகவும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். ಬಾರ್ನಬಾಸ್ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡಿರುವ ಕನ್ನಡ ಮತ್ತು ತಮಿಳು ಸಭೆಯ ಎಲ್ಲರಿಗೂ ಬಾರ್ನಬಾಸ್ ಕನ್ನಡ ಸಭೆಯಿಂದ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಅರ್ಪಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ಹಾಗೂ ಆರಾಧನೆ ನಡೆಸಿಕೊಟ್ಟ ಕನ್ನಡ ತಮಿಳು ಸಭೆಯ ರೆವರೆಂಡ್ ಬಿಪಿ ತಿಮ್ಮೋತಯ್ಯನವರಿಗೂ ಹಾಗೂ ಕನ್ನಡ ಸಭೆಯ ರೆವರೆಂಡ್ ಬೆಂಜಮಿನ್ ಅಯ್ಯನವರಿಗೂ ನಮ್ಮ ಕನ್ನಡ ಸಭೆಯಿಂದ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. நாம் யாவரும் எழுந்து நின்று ஞான பாமாலையிலே 326ஆம் பாடல் ರಕ್ಷಾ பெருமானை பாரும். ಸಂಗೀತಗಳಲ್ಲಿ 336 ಕುರ್ಬಾನಂತೆ ಮುಂದೆ ಹೋಗು ನನ್ನ ದಿವ್ಯ ಕರ್ತನೇ. அவ்வேளையிலே நம்மையும் நமது காணிக்கையினை ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போம். ಕುರ್ಬಾನಂತೆ ಮುಂದೆ ಹೋಗು ನಮ್ಮ பாதமண்டினோ நின்னாமகி சீரைத்தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா இயேசுநாதா நாமதேனோ இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாகேனோ. மேய்ப்பன் போல முந்தி சென்றும் பாதுகாத்தும் வருவி ஜீவ தண்ணீரண்டையா ஈரை பார செய்துவி. இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டு இயேசுநாதா
எச்சல் காட்டி போஷிப்பே நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவே மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவே இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடே இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடே ಬಾಲ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನದಾಯ மேத்தும் காத்தும் வருமே பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழ செய்வாலே ಯೇಸು ರಿಸಿಮಾಡ ಹಿಂದೆ ಕೋಟೆ ಮಾಡಿದೆ இயேசு இயேசுநாதா உன்னை காலம் வாழ்வேன்பே. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತನಾದ ಪರಲೋಕದ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ಈ ಪರಿಶುದ್ಧ ದಿನದಲ್ಲಿ ಬಾರ್ನಬಾಸ್ ಡೇ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಆಚರಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ನೀವು ಕೊಟ್ಟಂತ ಈ ಶುಭ ದಿನಕ್ಕಾಗಿ ಆರಾಧನೆಗಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಗಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ಸಂದು ಹೋದ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಮ್ಮ ಆಲಯವು ಅದು ಒಂದು ಚಿಕ್ಕದಾದಂಥ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟು ಅಂದಿನಿಂದ ಇಂದಿನವರೆಗೂ ನಿನ್ನ ಭಕ್ತ ಸೇವಕರು ಹಿರಿಯರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರೇ ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮತ್ತು ಸಭೆಯವರ ಒಂದು ಪ್ರೋತ್ಸಾಹ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಫಲವಾಗಿ ಈ ಒಂದು ಆಲಯವು ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟು ಬಾರ್ನಬಾಸ್ ಎಂಬ ಹೆಸರನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ದೇವರೇ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆದಂಥ ಒಂದೊಂದು ಘಟನೆಗಳನ್ನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ ಸಭೆಯ ಹಿರಿಯರು ಸಹ ಅವರು ಸಭೆಯ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬಂದಂಥ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಂತು ಈ ಸಭೆಯು ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ನೀನು ಅವರ ಸಂಗಡ ಇದ್ದು ತುಂಬಿಸಿದ ಬಲಕ್ಕಾಗಿ ಧೈರ್ಯಕ್ಕಾಗಿ ಸಮಾಧಾನ ಶಾಂತಿಗಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. ಈ ಸಭೆ ಪ್ರಾರಂಭವಾದ ದಿನದಿಂದ ಇದುವರೆಗೂ ಸ್ವಾಮಿ ಈ ಸಭೆಯನ್ನು ಸಭೆಯ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಅವರೆಲ್ಲರೂ ನಿನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ ಅಂಗಗಳಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟು ಅವರು ಸಹ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಮತ್ತು ತಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಆಲಯಗಳಾಗಿ ರೂಪುಗೊಂಡು ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಫಲಗಳನ್ನು ಕಾಣುವಂತೆ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. ಈ ಆಲಯದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿದಂಥ ಎಲ್ಲ ಸಭಾ ಸೇವಕರುಗಳನ್ನು ಮತ್ತು ಎಲ್ಲ ಸುವಾರ್ಥ ಸೇವಕರುಗಳನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಿ ದೇವರೇ ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ನಿನ್ನ ಜೀವಳ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಸಭೆಯವರಿಗೆ ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ. ಸಭೆಯವರು ಆತ್ಮಿಕವಾದಂಥ ಜೀವಳ ಮನ್ನವನ್ನು ಸೇವಿಸಿ ಬೆಳೆಯುವಂತೆ ನೀವು ಕೊಟ್ಟಂಥ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಮನ್ನವನ್ನು ನಾವು ನೆನೆಸಿ ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. ದೇವರೇ, ಇನ್ನೂ ಈ ಸಭೆಯು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿಯೂ ಮತ್ತು ನಿನ್ನ ಜೀವಳ ವಾಕ್ಯಗಳಿಂದಲೂ ಧೈರ್ಯವಾಗಿ ಸಭೆಯವರು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅರಿಯದಂಥ ಜನರಿಗೆ ತಿಳಿಸುವಂಥ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ತಮ್ಮನ್ನು ಸೇವೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲಿಕ್ಕಾಗುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡು. ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆ ಅಸಹಾಯಕತೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರೇ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಹಿಂಬಾಲಿಸುವಂತೆ ಕೃಪೆ ತೋರಿಸು. ಅಂದು ಬಾರ್ನಬನು ಆತನು ಧೈರ್ಯವಾಗಿ ಬಂದಂಥ ಎಲ್ಲ ಸಂಕಷ್ಟಗಳನ್ನು ಎದುರಿಸಿ ಜಯವನ್ನು ಸಾಧಿಸಿದ ಹಾಗೆ ಬಾರ್ನಬಾಸ್ ಸಭೆಯ ಒಂದೊಂದು ಸಭೆಗಳು, ಜನರು, ಸಮಿತಿಗಳು ಧೈರ್ಯವಾಗಿ ನಿನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡು. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ದೀನತೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೇವೆ ತಂದೆ, ಆಮೇನ್. யாவரும் சேர்ந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை எடுப்போம். பரமழைக்கு எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ. ನಮ್ಮ ಆಹಾರವನ್ನು ನೀವು ಹೊತ್ತು ದಯಪಾಲಿಸು. ನಮಗೆ ತಪ್ಪು ಮಾಡಿದವರು ನಾವು ಕ್ಷಮಿಸುವಂತೆ ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ನೀನು ಕ್ಷಮಿಸು. ನಮ್ಮ ಶೋಧನೆಗೆ ನಮ್ಮ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳು.
ராஜ்யமும் பலமும் மகிமையும் சதாகாலமே சுவாமி. ஆமென். கர்த்தரின் நல்லாசியை பக்தி வினயத்தோடு கூட பெற்றுக் கொள்வோமாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போதடியாரை அனுப்புமையா. மனமதில் தயையுறும் மகத்துவ பரணி வந்தனமுமக்காமே. மனமதில் தயையுறும் மகத்துவ பரணி வந்தனமுமக்காமே. திருநாமமதில் கேட்ட நிர்மலமாமொழிகள் சந்ததம் எமதகம் மிக பலனளித்திட சாமி நின் அருள் புரிவார். சந்ததம் எமதகம் மிக பலனளித்திட சாமி நின் அருள் புரிவார். தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகணம் தினமுமக்கே. பாத்திரமே அதிசோபித பரணே பாதசரண் ஆமே. பாத்திரமே அதிசோபித பரணே பாதஸ்வரன் ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.